முதலில் அவர்களிடையே விரோதம் உண்டாகும், பிறகு காதல், பிறகு இறுதியில் இணைவார்கள். இதுதான் நடந்திருக்கிறது. சக்தியின் வடிவமான மீனாட்சியின் வாழ்க்கையிலும் சுந்தரன் வந்திருக்கிறார். அவரை நீ கண்காணிக்க வேண்டும். அவரை நீ தேடு. ஒருவேளை சுந்தரனாக வந்திருப்பது சிவனாக இருக்கலாம். நான் கூறுவதை கேளு அருணாசுரா. வெகு விரைவில் உன் விருப்பப்படி மீனாட்சியின் விவாகத்தை நடத்திவிடு. ஒருவேளை வேறு எவருடனாவது விவாகம் நடந்துவிட்டால் பிறகு பார்வதியின் பதிவிரதா தர்மம் கலங்கப்பட்டு விடும். சிவசக்தியின் அனைத்து சக்திகளும் குறைந்துவிடும். அதோடு அந்த சுந்தரன் தான் ரத்த கமலத்தை பரிசாக மீனாட்சிக்கு அனுப்பி வைத்தான். நிச்சயமாக அந்த சுந்தரனுக்கு தெரியும் மீனாட்சி ஆதிசக்தியின் அவதாரம் என்று. ஆகையால் சாமதான தண்ட பேதம் இவை அனைத்தையும் நாம் பயன்படுத்த வேண்டும். நீ துரிதகதியில் மீனாட்சியின் விவாகத்திற்கான ஏற்பாடுகளை செய். தங்களது அறிவுரை இதுவாயெனில் நான் நாளையே என் நண்பனின் மகனான வாயுவை அழைத்து மீனாட்சிக்கு விவாகம் செய்து வைக்கிறேன். ஆதிசக்தியின் விவாகத்தை பற்றி உரையாடியவுடன் இந்த இயற்கை தன்னுடைய எதிர்ப்பை நம்மிடம் காட்டுகிறது. இயற்கையே, நீ என்னதான் குரோதத்தை வெளிப்படுத்தினாலும் உன் பார்வதியின் விவாகம் வாயுவுடன் நிச்சயம் நடக்கும். சிவனை சக்தியிடமிருந்து அருணாசுரன் நிச்சயம் பிரிப்பான். அருணாசுரன் நிச்சயம் பிரிப்பான். அருணாசுரன் நிச்சயம் பிரிப்பான். சுந்தரா, சுந்தரா, எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய்? சுந்தரா, அட சுந்தரா, சுந்தரா, உன்னைத்தான். என்ன ஆலோசித்துக் கொண்டிருக்கிறாய்? அந்த பெண்ணை பற்றி தான் ஆலோசித்துக் கொண்டிருப்பான். என்ன சரிதானே? சற்று பதில் கூறு சுந்தரா. உண்மையில் அந்த பெண் உன் மனதை மயக்கி விட்டாளா? எங்களை கவனிக்க தவறுகிறாய். இனி இவன் நம்மிடம் முறையிட வரமாட்டான். செல்வோம். சிவசக்தியைப் போலவே அவர்களது திருவிளையாடலும் கூட அற்புதமானதே. ஏதும் அறியாத இந்த வனவாசிகளின் நிலையை கண்டீர்களா?